ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐயில் வந்து பேங்க்குக்கு புது ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஏப்ரல் 1லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. இது வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக நிறைய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து வச்சுருந்துருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் என்ன இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஏப்ரல் 2025 ஸோ இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கி வந்து ஒரு சில புது விதிகளை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க வங்கிகளுக்கு. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏடிஎம்மில் நீங்கள் வந்து காசு எடுக்கிறீங்க இல்லையா. ஸோ இது வந்து 5 தடவைக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து 21 ரூபா உங்களுக்கு வந்து சார்ஜஸாக வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து மாற்றிருக்கிறாங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூலு. ஸோ ஏடிஎம்மில் நீங்கள் வந்து காசு எடுக்கிறீங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம்மில் வந்து 23 ரூபா உங்களுக்கு வந்து 5 தடவைக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்குமே அவங்க வந்து 23 ரூபா பிடிக்கிறதா அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து எப்போ இந்த நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 1. ஸோ May 1, 2025 அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏடிஎம்மில் நீங்கள் வந்து பணம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 5 தடவைக்கு மேலே நீங்கள் வந்து பணம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23 ரூபா உங்களுக்கு வந்து பிடிப்பாங்க. ஒரு தடவைக்கு 23 ரூபா வந்து பிடிப்பாங்க. ஸோ நீங்கள் ஏடிஎம்மில் காசு எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அப்படி எமர்ஜென்சியாக எடுக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு தடவை நீங்கள் வந்து பணம் எடுக்கும் போது 23 ரூபா வந்து பிடிப்பாங்க. அதை வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதிகமாக வந்து ஏடிஎம்மில் காசு எடுக்காதீங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூலில் அவங்க வந்து மெயினாக சொல்லியிருக்கிறது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ மினிமம் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 500 ரூபா இருக்கணும் இல்லை 1000 ரூபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்லேயும் ஒரு ரூல்ஸ் வந்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ மாற்றிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ, பஞ்சாப் நேஷ்னல், கனரா பேங்க்கு ஸோ இந்த மாதிரி பேங்க்லாம் வந்து அவங்க வந்து மாற்றி புதுசாக வந்து சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோ உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மினிமம் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் பொறுத்து மட்டும் மாறாது. நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ அதை பொறுத்து மாறும். ஸோ கிராமத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. இதே சிட்டி சைடில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு வேறு மாதிரி உங்களுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சில வங்கிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னும் அவங்க வந்து முடிவுக்கு கொண்டு வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து எஸ்பிஐ, பஞ்சாப் நேஷ்னல், கனரா பேங்க் ஸோ இவங்களாம் வந்து முடிவு பண்ணிட்டாங்க இவ்வளோ வந்து உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ உங்களோட பேங்க்குக்கு நீங்கள் வந்து எந்த ஊரில் இருக்கிறீங்களோ ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த பேங்க்கை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இல்லைனா அதுக்கு தனியாக சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். உங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஏப்ரல் 1 உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வருது ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம். ஆனால் இந்த ஏடிஎம்மில் காசு எடுக்கிறது சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து May 1, 2025 நடைமுறைக்கு வருது. மே மாதம் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 5 தடவைக்கு மேலே நீங்கள் வந்து ஏடிஎம்மில் காசு எடுத்தீங்க அப்படின்னா 23 ரூபா வந்து பிடிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் பே சிஸ்டம் முறை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து 50,000க்கு மேலே உங்களுக்கு வந்து காசோலை வழங்குகிற வாடிக்கையாளர்கள் வந்து ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த வாடிக்கையாளர்களோட டீட்டெயில்ஸ் வந்து மின்னணு முறையில் நீங்கள் வந்து பேங்க்குக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மோசடியெல்லாம் தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் ஏதாச்சும் ஒரு யூபிஐ கணக்கோட இணைச்சிருக்கிறீங்க அப்படின்னா கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் வந்து இணைச்சிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப நாளாக அந்த சிம்முக்கு வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணல, அது நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா அது அவங்க அந்த நம்பரை வந்து அதுலேருந்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ இப்போ கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே இதிலெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நம்பர் வந்து போட்டு ஆக்டிவேட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க இல்லையா ரொம்ப நாளாக. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டினியூ ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு நம்பர் யூஸ் பண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. ஸோ அந்த மொபைல் நம்பர் நீங்கள் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து அந்த யூபிஐ சேவையிலேருந்து இது உங்களுக்கு வந்து நீக்கிறதா மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெயினான உங்களுக்கு வந்து ஆர்பிஐ ரூல்ஸு.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎம்மில் வந்து அமௌண்ட் எடுக்கிறது வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து சொல்லியிருந்திருப்போம். ஸோ மினிமம் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ அதை பொறுத்து, நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு சில பேங்க்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் ஆர்பிஐ கிட்டேருந்து இன்னும் வந்து அப்ரூவல்லாம் வாங்கலை. ஸோ இவ்வளோ மினிமம் பேலன்ஸ் வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் இன்னும் முடிவு பண்ணல. அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் வந்து லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து எஸ்பிஐ, பஞ்சாப் நேஷனல், கனரா பேங்க் இவங்களாம் வந்து முடிவு பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டெபாசிட், ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய விஷயத்தில் சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் இருக்கா, வேறு ஏதாவது சேஞ்சஸ் வந்து உங்களோட பேங்க்லேருந்து கொண்டு வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் பேங்க்கை வந்து காண்டாக்ட் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.